வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மத்திய பிரதேஷ் மாநிலம் தார் நகரில் நடைபெறும் விழாவில் ஆரோக்கியமான குடும்பம் வலுவான குடும்பம் இயக்கத்தையும் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையும் தொடக்கி வைக்கிறார். 2025-26 ஆண்டு ராபி பருவத்தில் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி இலக்கு 362.5 மில்லியன் டன்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் மாநில வேளாண் அமைச்சர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். நிலக்கரித்துறை சார்ந்த சுரங்க தொழிலாளர்களுக்கான 1 கோடி ரூபாய் காப்பீட்டுத் திட்டம் நாளை முதல் நாடு முழுவதும் ஒரே சீராக அமல்படுத்தப்படும் என மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். முக்கிய கனிமங்கள் இயக்கத்தின் கீழ் இன்று ஐதராபாத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். சுயநலமற்ற மக்கள் சேவை எனும் சுவாமி விவேகானந்தரின் கருத்தை வலியுறுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டு தேசிய விருது பெற்ற சலோ ஜீத்தே ஹங் திரைப்படம் நாளை முதல் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 500 திரையரங்குகள் மற்றும் பள்ளிகளில் மறுவெளியீடு செய்யப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. பள்ளிகளில் திரைப்படம் முடிந்தவுடன் தூய்மை பணியாளர்கள், இரவு காவலர்கள், ஏவலர்கள் உள்ளிட்ட அமைதி ஹீரோக்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணியர் சேவை தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது. மருத்துவ பரிசோதனை முகாம், இரத்த தான முகாம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் போட்டியில் முதலில் ஆடும் பங்களாதேஷ் அணி சற்று முன் வரை 9 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.